அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஞாயிறு தியானத்திற்கு உங்களை அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்கிறோம். குறிப்பாக இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க போகிறதான சிந்தனை சிலுவை. சிலுவை என்பது அருளின் வெளிப்பாடு. இந்த தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். சிலுவையை குறித்த தியானம் எல்லோருக்கும் ஏற்புடையதாக இருக்கும் என்றே என்னுடைய கருத்து அமைகிறது. சிலுவை என்பது ஒரு கிரேஸ், அருள், கிரேஸ் தருகிறது. அதாவது பிளெஸ்ஸிங்ஸ், கிரேஸ், பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் தயவு, கருணை, இவைகள் எல்லாம் நிறைந்ததுதான் அருள் என்பதற்கான அர்த்தம். இந்த சிலுவை என்பது, அந்த சிலுவையை நோக்கி பார்க்கின்றவர்கள், அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டவர்கள், சிலுவையை தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதானமாக அனுபவிப்பவர்கள் நாம் சிந்திக்க வேண்டிய சிந்தனை, இந்த சிலுவை என்பது நமக்கெல்லாம் ஒரு தயவை, ஒரு அருளை, ஒரு இரக்கத்தை, ஒரு கருணையை வெளிப்படுத்தி காட்டுகிறது என்பதே இதனுடைய பொருள். அடிப்படை என்னவென்று சொன்னால், அன்பின் அடிப்படையில் இந்த சிலுவை யாவரையும் மன்னிக்கின்ற ஒரு தகுதியுடையதாய் மாறிவிட்டது. ஆனால் இந்த சிலுவையுடைய தோற்றம் முதல் இயேசுவினுடைய மரணம் வரையிலே நாம் பார்க்கும் பொழுது பல்வேறு பிரச்சனைகளினாலே அகப்பட்டவர்கள், தேச துரோகம் இழைத்தவர்கள், பலவிதமான பொல்லாங்கு செய்தவர்கள் எல்லாம் சிலுவையிலே மரித்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த சிலுவை மகிமை அடையவில்லை. ஆனால் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே தொங்கும் பொழுது மாத்திரமே மகிமை அடைந்தது. காரணம் என்ன என்று சொன்னால், அந்த சிலுவை இதுவரையில் ஒரு கொடூர சிலுவையாய் காணப்பட்டது, மன்னிக்கின்ற சிந்தை இல்லாத ஒரு சிலுவையாய் காணப்பட்டது. ஆனால் அந்த சிலுவையானது ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடனே அவர் அந்த சிலுவையிலே தொங்கும் பொழுது சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வதை என்னதென்றே அறியாதிருக்கிறார்கள். மிக சிறந்ததான ஒரு வார்த்தை. ஒரு கஷ்டத்திலே, பாரத்திலே, துன்பத்திலே, துயரத்திலே, துக்கத்திலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன், இரவு முழுவதும் இங்கேயும் அங்கேயும் அலகழிக்கப்பட்ட ஒரு மனிதன் சிலுவையிலே தொங்கும் பொழுது முறுமுறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இவ்வளவு கோரமான ஒரு மரணம் அவருக்கு ஏற்பட்டது. ஆனாலும் கூட அந்த மரணத்தை பொருள்படுத்தாமல் மக்களை பொருள்படுத்துகிறார். மக்களே தேவை, மக்கள்தான் முக்கியம் என்பதை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றாருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஆகவே மன்னியும் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை அருளின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது. சிலுவையிலே முடிந்த வார்த்தைகளிலே முதல் வார்த்தை இந்த வார்த்தையாய் நாம் அந்த வார்த்தை குறித்து சிந்திக்க போறதில்லை. இருந்தாலும் கூட அந்த வார்த்தையிலிருந்தே நாம் ஆரம்பிப்போம். முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எம்பெருமான் இயேசு மன்னிப்பை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார். அவர் மன்னித்ததினாலே, இந்த வார்த்தையை சொன்னதினாலே அவருக்கும் ஒரு மகிழ்ச்சி, மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி. அவர் துன்பத்தை மறக்கக்கூடிய மகிழ்ச்சியை அவருக்கு இந்த வார்த்தை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம். ஆக இந்த சிலுவை என்பது இயேசுவின் முழு தியாகத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியமாய் இருக்கிறது. தியாகத்தை மட்டுமல்ல, ஒரு மீட்பை, விடுதலையை, ரட்சிப்பை அருளி செய்கின்றதாய் இருக்கின்றது. அன்பினை வெளிப்படுத்துகின்ற ஒரு சிலுவையாய் காணப்படுகின்றது. மரணத்தின் மீது வெற்றியை கொடுக்கின்ற ஒரு சிலுவையாய் காணப்படுகிறது. இந்த சிலுவை இவ்வளவு தகுதிகளையும் அடங்கி இருப்பதனால தான் கோரமாய் கொடூரமாய் இருந்த சிலுவை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு புனிதமான சிலுவையாய் மாறியது. புனிதமான சிலுவையாய் மாறியது. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. உன் திருவுள்ள சித்தத்தின்படியே சிலுவை என்பது அருளின் வெளிப்பாடு என்கிற தலைப்பிலே சிந்திக்க போகிற எங்களுடைய சிந்தனையை துணைக்கியருளும், ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா மக்களுக்கும் சிலுவை தியானத்தை குறித்த ஒரு பெரிய சிந்தனை, அருளின் வெளிப்பாடை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, கருணையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, தயவை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, மீட்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு நல்ல கிருபையை இது தர வேண்டுமானால் ஜெபிக்கிறோம். சிலுவை என்பது ஒரு பெரிய தயவான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிற இந்த நாளிலே நாங்கள் கூர்ந்து இந்த சிலுவையை நோக்கி பார்க்க கிருபை தாரும். மீட்பர் இயேசு என்று ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவநாமத்திற்கு துதி உண்டாக.
ஒரு பாடலை நாம் பாட கேட்போம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் எழுந்தாலும் அதை மகிமை என்றெண்ணீருவே, அவருக்காகவே அனைத்தும் எழுந்தாலும் அதை மகிமை என்றெண்ணீருவே. Hallelujah, 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 hallelujah. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும், பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். Hallelujah, 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 hallelujah. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். Hallelujah, 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 hallelujah. அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசு இனிய நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களுக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன். சிலுவை என்பது இயேசுவினுடைய தயவை வெளிப்படுத்துகின்ற ஒரு வெளிப்பாடாய் காணப்படுகிறது. அவருடைய தயவை, அவருடைய கருணையை
நித்திய வாழ்வை குறித்த நிச்சயத்தை வெளிப்படுத்துகின்றது. கிருபையால் மூடப்பட்ட ஒரு அடையாள வடிவம்தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவை கிருபை, கிருபையே சிலுவை, சிலுவையே இயேசு. உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். இயேசுவை சிலுவையை விட்டு பிரித்தால் இயேசு தனியாயிடுவார், சிலுவை தனியாயிடும். ஆகவே இயேசுவும் சிலுவையும் ஒன்றாய் காட்டப்படுகின்ற நிகழ்வே சிலுவையினுடைய வெளிப்பாடு என்று நாம் பார்க்கிறோம், அருளின் வெளிப்பாடு என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் எல்லாமே ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் கெட்டு போகிறான் என்று சொன்னால் அவனுக்கு அது பைத்தியம். சிலுவை என்பது ஒரு பைத்தியம் ஆயிடுச்சு. என்னடா இது பெரிய சிலுவை, 2 கட்டையில செய்த ஒரு கிராஸ் தானே. பட் அந்த கிராஸை நம்ம அலோவ் பண்ணணுமா? எப்படி அலோவ் பண்ணணும்? அலோ த கிராஸ் மை லைஃப், அலோ த கிராஸ் டு கிராஸ் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையிலே அந்த சிலுவை குறுக்கிட வேண்டும். அந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டால்தான் இந்த அன்பின் வெளிப்பாடு, இல்லை அருளின் வெளிப்பாடு, இல்லை மீட்பின் வெளிப்பாடு நமக்கு வெளிப்படுத்தப்படும். ஆகவே இந்த சிலுவை என்பது மிக சிறந்த ஒரு காரியமாய், கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயும், அப்புறமா ரட்சிக்கப்படுகிற நமக்கு விடுதலை பெற வேண்டும், அல்லது கர்த்தருடைய கருணையை பெற வேண்டும், கர்த்தருடைய மீட்பினை சுவாசிக்க வேண்டும், அவருடைய அருளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. 2 சொல்றாரு பாருங்க, அது தேவ பலனாய் இருக்கு. ஒரு பக்கம் பைத்தியம், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பைத்தியம், இன்னொரு பக்கம் தேவ பலன். ஆனால் நாம் எல்லாம் சிலுவை ஏற்றுக்கொண்டுதான் இங்கே சிந்தனைக்காக அமர்ந்திருக்கிறோம். ஆகவே நமக்கு எல்லாருக்குமே இந்த சிலுவை என்பது தேவ பலனாய் இருக்கிறது. நம்மை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். நம்மை ஆண்டவர் ஒரு ஊழியனாக தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒரு குருவாக தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒரு பிஷப்பாய் தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒரு மத்தியஸ்தா தெரிந்து கொண்டார், ஒரு வாத்தியாராக தெரிந்திருக்கிறாரு. பல்வேறு பதவிகளிலே நம்மை தெரிந்து அந்தந்த பதவிகளிலே ஆண்டவர் அமர செய்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். அவ்விதமாக இருக்கின்ற ஆண்டவருக்கு நாம் எந்த விதத்திலே உதவியாய் அல்லது அவருடைய கருணையை நினைவு கூர்ந்தவர்களாய் காணப்படுகிறோம்? ஏன் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. 17ஆம் வசனம் படிங்க. ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. கிறிஸ்து இன்னைக்கு எல்லாருமே நினைச்சிருக்கிறாங்க, கிறிஸ்டியனா மாறினா உடனே ஞானஸ்நானம், உடனே பெயர் வைத்தல், பழைய பெயரை கலைந்து விடுதல், புதிய மனிதனாய் மாறுதல் என்ற ஒரு நிலைமையிலே ஞானஸ்தானத்தை ஆண்டு சொல்ற பாருங்க. ஞானஸ்தானம் கொடுப்பதினால், ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. ஆமா, நம்ம யாரையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்தவனாக்குன்னு சொல்லவே இல்லையா. அதுக்கு பதிலா என்ன பண்றாரு பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் அனுப்பினார். ஆமா, நான் ஒரு குருவாக, மத தலைவனாக, நான் ஒரு ஆயராக, நான் ஒரு ஊழியனாக இருக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நின்று பிரசங்கம் செய்து விடுவது அல்ல. அதற்கு மாறாக என்ன சொல்றாரு பாருங்க, என்ன படிங்க. கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஆமாங்க, எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாதபடி என்னை ஆண்டவர் அனுப்புகிறார். காரணம் என்ன? இந்த சிலுவையை குறித்த தியானம் பைத்தியமாக இருக்கிறது பட்சமே இந்த காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு சுவாமி இந்த சிலுவையை அனுப்புகிறார். இந்த சிலுவை மரணம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமாக, சிலுவை மறைந்து விடக்கூடாது, மறுத்து விடக்கூடாது, அல்லது வீணாகி விடக்கூடாது. சாதுரியமான நல்ல வசனங்கள், நல்ல வியாக்கியானங்கள் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே அது அமர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தான் இந்த சிலுவையை பற்றி பிரசங்கிக்கவே நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் மனிதர்களை ஞானஸ்நானம் கொடுத்து எல்லாரையும் பெருசாக்கி, சபைகளை பெருசாக்கி அல்ல, ஆலைகளை பெருசாக்கி அல்ல, மனித வளத்தை மேம்படுத்துவது என்று சொன்னால், மறுபடியும் படிக்க அந்த வசனத்தை.
ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய முதல் உணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், என்னுடைய அழைப்பு. முதலாவது நான், என்னுடைய அழைப்பு எப்படிப்பட்டது? என்னுடைய அழைப்பு அநேகரை ஞானஸ்நானம் கொடுத்து கிறிஸ்துவ அல்லங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. இது என்னுடைய உண்மையான தீர்க்கமான முடிவு. கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. those who are, இயேசுவை யார் உள்ளபடியே அங்கீகரித்துக் கொண்டார்களோ, வாழ்க்கையிலே அனுபவித்தார்களோ, தங்கள் அனுபவத்தை பிறருக்கு சொல்லுகிறார்களோ, அவர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை பிரிக்க வேண்டும். ஆகவே நாம் ஞானஸ்தானத்திற்காகவே மாத்திரமே மக்களை தெரிந்து கொள்வது அல்ல. எனக்கு தெரிந்த ஒரு இடத்திலே ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். கேட்டபொழுது இன்றைக்கு 66 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறான்னு சொன்னார்கள். ஆனால் அதே இடத்திலே நான் அதற்கு முந்தைய ஆண்டு சென்று இருந்தேன். அப்போ நான் பார்த்து சொன்னேன், இல்லையே இந்த தம்பிகள்லாம் போன வருஷமே எடுத்த மாதிரி இருக்குது. தனியாக சென்றவர்கள் விசாரித்த பொழுது, ஆமாங்க ஐயா எடுத்தோம். அப்போ என்ன அர்த்தம்? ஞானஸ்தானத்திற்கு ஒரு அர்த்தமே இல்லாதபடி இங்கேயும் அங்கேயும் பல இடங்களிலே ஓடி ஓடி, ஆகவே தான் சொல்றாரு, ஞானஸ்நானம் என்பதை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவே இல்லை, எடுக்கவில்லை என்று சொல்லுகிறார். படிக்க மறுபடியும் அந்த வசனத்தை ஆழமா. கிறிஸ்துவின் சிலுவை கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் வீணாய் போய், இப்போ நம்மளால கிறிஸ்தவர்கள் சொல்ற நம்மனால கிறிஸ்துவின் சிலுவையே வீணாய் போச்சுங்க. அது அருளின் வெளிப்பாடை காட்டுகின்ற ஒரு உன்னதமான கருவியாய், உன்னதமான ஒரு பொருளாய், உன்னதமான எல்லாரும் வணங்குகின்ற ஒரு சிலுவையாய் காணப்படுகிறதே, அந்த சிலுவை வீணாய் போய்விட்டது. யாரால் என்று சொன்னால் என்னால். நான் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன்? ஞானஸ்நானம் மட்டுமே. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, ஞானஸ்நானத்துக்கு அப்புறமா என்ன சொல்றாரு பாருங்க, சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஐயா, எனக்கு இந்த சிலுவை குறித்து தான் அவ்வளவு கருத்துக்கள் எல்லாம் தெரியாமல் போனாலும் கூட, இந்த சிலுவை என்பது என்ன? இந்த சிலுவை என்பது சுவிசேஷத்தை அறிவிக்க, இயேசு ரட்சகர், இயேசு விடுதலையாளர், இயேசு கருணை உள்ளவர், இயேசு அருளுள்ளவர், இயேசு அருளாளர் என்ற செய்தியை நான் அறிவிப்பதற்காக தான் படைக்கப்பட்டேன். இதுதான் உண்மை. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வார்த்தைக்கு நாம் கடந்து போகும் பொழுது அங்கே ஆண்டவருடைய அங்கலாய் பார்க்கிறோம். படிங்க. இழந்து போனதை தேடவும், இழந்து போன இவ்விதமாய் நான் தான் ஞானஸ்தானம் தான் முக்கியம் என்று சொல்லி ஞானஸ்தானத்தை முக்கியம் எடுக்கிறோமே, அந்த ஞானஸ்தானத்தை எடுக்கின்ற கிறிஸ்துவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மட்டுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய வருகை, அவருடைய அன்பின் வெளிப்பாடு, அவருடைய அருளின் வெளிப்பாடு சிலுவையின் மூலமா எவ்விதமாய் வெளிப்பட்டது என்று சொன்னால், இழந்து போன கெட்டு போன எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரையும் ரட்சித்து கூட்டுக்குள்ளாய் அமைக்க வேண்டும் என்ற ஒரே கருத்தோடு தான் ஆண்டவருடைய கிருபையும் காருண்யமும் வந்தது என்று பார்க்கிறோம். அதே யோவான் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. ஆமா, சிலுவை மரணம் என்பது வேண்டாத மரணம் அல்ல, வேண்டுகின்ற ஒரு மரணம், இயேசு விரும்பி ஏற்றுக்கொண்ட மரணம். ஐயா, இயேசுவை பிடிச்சிட்டாங்க. அப்ப பேதுரு என்ன பண்றா? பட்டயத்தை உரி வெட்டிடுறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்தை சொல்லுங்க, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில், இந்த அருமையான பாத்திரத்திலே நான் பானம் பண்ணா, சிலுவை என்கிற பாத்திரத்திலே நான் மூழ்க வேண்டும், நான் தொங்க வேண்டும். நான் தொங்கினாதான் உலக மக்களுக்கு ரட்சிப்பு, விடுதலை, அருளின் வெளிப்பாடு நன்றாக புரியும் என்று நினைக்கிறேன். இந்த அருளின் வெளிப்பாடு என்பது நான் சிலுவையில் தொங்கினால் தான், சிலுவை மரணம் எனக்கு வேண்டாம் என்று அநேகம் பேர் நினைக்கிறாங்க. ஏன் இந்த சாமி போய் சிலுவையில தொங்கணும்? ஆகவே தான் பேதுரு வெட்டிடுறான் காதை. பிடிக்க வந்தவனே ஆண்டவர் சொல்றாரு, அப்படி அல்ல, நான் என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த பாத்திரத்திலே நான் மூழ்கியே தீர வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இஸ்ரேல் நாட்டிலே ஒரு பெரிய ஆலயம், அந்த ஆலயத்திலே ஒரு ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது, பல ஓவியங்கள் சுவற்றிலே.
அதில் குறிப்பாக ஒரு ஓவியத்தை பார்க்கும் பொழுது அந்த ஓவியத்திலே ஒரு தூதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். புண்ணியன் இவர் யாரோ வீழ்ந்து ஜெபிக்கும் புருஷன் சஞ்சலம் யாதோ என்று சொல்லி பக்தன் பாடுகிறானே, அவ்விதமாய் இவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா இவர் ஜெபம் பண்ணது பாத்திரம் நீங்கும் என்கிறார். ஐயா, இந்த பாடு எனக்கு வேண்டாம், இந்த சிலுவை மரணம் எனக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி கொள்ள நினைக்கிறார். அந்த நேரத்துல தான் அந்த தூதன் கையில ஒரு கப்பை வச்சு ஆண்டவருடைய வாயில ஊத்துறான். ஆண்டவருடைய வாயிலே ஊற்றுகின்ற அந்த சூழ்நிலையை மிக அழகாக சித்தரித்திருக்கிறான் அந்த ஓவியன். ஆண்டவர் அதை பருகுகின்றார். ஆண்டவர் பருகுகின்ற ஆண்டவருடைய முகத்திலே வேதனை, வெறுப்பு, ஒரு கசப்பு உணர்வு வருகிறது. அவ்வளமாய் இந்த துன்பத்தின் அடி வண்டலையும் பருகும். அந்த பாட்டிலே நீங்க பார்க்கும்போது துன்பத்தின் அடி வண்டலையும் பருகும் புண்ணியன் இவர் யாரோ என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய தலைப்பை பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த சிலுவை மரணம் என்பது ஆண்டவரால் ஏற்றுக்கொண்ட ஒரு காரியம். இன்னைக்கு லாஸ்ட் சப்பர்னு ஒரு போட்டோவை போட்டுட்டு அதுல எல்லாரும் பந்தி இருக்கிற மாதிரியும் யூதாஸ் வெளியே போயிடுற மாதிரியும் ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஐயா, இதான் என் உள்ளபடி லாஸ்ட் சப்பர். என் ஆண்டவர் பானம் பண்ணுகிறாரே, துன்பத்தின் அடி வண்டலையும் பருகும் புண்ணியன் இவர் யாரோ என்று சொல்லுகிறார்களே, துன்பத்தினுடைய அடி வண்டல். ஐயா, நம்ம தண்ணி குடிச்சோம்னா குளிக்கி பார்க்குறோம், நேராக பார்க்குறோம், நிமிந்து பார்க்குறோம், அப்படி பார்க்குறோம், இப்படி பார்க்குறோம், டம்ளரை ஒழுங்கா கழுவினால பார்க்குறோம். ஆனால் என் ஆண்டவர் துன்பத்தின் அடி வண்டல் எது இருக்கிறதோ அந்த வண்டலையும் சேர்த்து பருகிறார். அப்படி பருகினால்தான் பிதாவின் சித்தத்தை இவர் நிறைவேற்றுகின்றதாக இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தையாய் காணப்படும் சிலுவை தியானத்திலே. சிலுவை என்பது அன்பின் வெளிப்பாடு, மீட்பின் வெளிப்பாடு. இந்த சிலுவை என்பது அருளின், ஆண்டவருடைய கிருபையின், ஆண்டவருடைய தயவின் வெளிப்பாடு என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோமே. அதற்கு முன்னதாக நாம் இதை சிந்திக்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சகல மக்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். ஐயா, அங்க என்ன சொன்னாரு? ஞானஸ்தானம் வேண்டாம்னு சொன்னாரு. இங்க பாருங்க, ஞானஸ்தானம் கொடுங்கன்றாரு. அது உண்மையான ஞானஸ்தானத்தை எத்தனை பேர் கொடுத்தா? அதே மார்க் 8:34 படிங்க மறுபடியும். மார்க் 8:8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படிங்க. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், ஆமா, ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினால், என்னை ஏற்றுக்கொள்வானானால், என்னுடைய பாடுகளை சுமப்பானால் அவன் என்ன செய்யணும்? அவன் தன்னைத்தான் வெறுத்து, அவன் முதலாவது தன்னை வெறுக்க வேண்டியதான் சிலுவை சொல்லுகின்ற முதல் பாடம். நீங்களும் நானும் நம்மை வெறுக்கும். நான் அல்ல, இனி நான் அல்ல, என் ஆண்டவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொன்னமே, அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி காட்டுவிடும். இனி நான் தான் என்று சொல்கின்ற நிலைமை அல்ல, நான் அல்ல, நான் ஒன்றுமில்லை என்று ஒரு பெரிய மாற்றம். இனி நான் அல்ல, படிங்க. அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, அவன் சிலுவையை, இன்னொருத்தர் சிலுவை தூக்கி வந்தில்லை, அவனுடைய சிலுவை, அவனுடைய பாரத்தை, அவனுடைய பாவத்தை, அவனுடைய மீறுதல்களை, அவனுடைய அக்கிரமங்களை, அவனுடைய தீமையான சகல காரியத்தையும் அவன் தூக்கி கொண்டு என்னை பின்பற்ற கடவன், ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் கிறிஸ்துவராக இருப்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. எல்லாரும் தான் கிறிஸ்துவ மாறிடலாம். ஆனால் கிறிஸ்துவின் சீஷர்களாக நீங்கள் நானும் மாறி இருக்கிறோமா? இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைகளை செல்வதற்கு முன்னதாக இந்த கேள்வியோடு கூட நுழைவோம். கிறிஸ்துவராக இருப்பது எளிதான ஒரு காரியம். யார் வேண்டுமானாலும் கிறிஸ்துவராய் மாறிவிடலாம். ஆனால் இயேசுவின் சீடர்களாக இருக்க வேண்டுமானால் நம்மை வெறுக்க வேண்டும், நம்முடைய சிலுவையை தூக்க வேண்டும், ஆண்டவருக்கு பின்னாக செல்ல வேண்டும். சிந்திப்போம். ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு 3 காரியங்கள். அந்த 3 காரியங்களிலே நமக்கு எது தகுதியா இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். நாம் மீட்பு பெற வேண்டுமானால், விடுதலை பெற வேண்டுமானால், தயவு பெற வேண்டுமானால், கலாத்தியர் 2:20 படிங்க. நான் தேவனுடைய கிருபையை
விருதாக்குகிறதில்லை. விருது ஆக்குறதில்லை, வீணாக போய்விடுவதில்லை. நீதியானது நியாய பிரமாணத்தினாலே நிபந்தனையற்ற அருளை கொடுக்கின்றார்கள். இந்த சிலுவையிலே தொங்குகின்ற கர்த்தர் நிபந்தனை இல்லாமல் ஒரு மன்னிப்பு, ஒரு மீட்பை கொடுக்கிறார், ஒரு அருளை கொடுக்கின்றார், ஒரு போஷிப்புக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறாரே. இந்த அருளை தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் காட்டுவதை விட, ஞானஸ்தானம் எடுப்பதை விட சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான் நம்முடைய முதல் பணியாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது, இனி நான் அல்ல, சிலுவையில் மரித்த மீட்பின் அருளே என்னிடத்திலே வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும். மூன்றாவது, சாதுரியமான பேச்சினாலே அல்ல, தேவையில்லாத காரியத்தினால் மாறாக எளிமையாக சிலுவையின் செய்தி போதுமானது என்ற கருத்தோடு தேவ வல்லமையை நிறைந்து இந்த வார்த்தையை சிந்திப்போம். இந்த வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற வேளையில நம்முடைய பிரசங்கங்கள் எளிமையா, பெரிய பொம்பாஸ்டிக் பிரசங்கமா இருக்கக்கூடாது. பெரிய வேதனை தருகின்ற, புரியாத பாஷையிலே பேசிக் கொண்டிருக்கின்ற அல்லது பல மணி கணக்கிலே பேசுகின்ற பிரசங்களாய் இல்லாதபடி வார்த்தைகள் சொற்பமாய், சிலுவை என்பது மீட்பின் வெளிப்பாடு, சிலுவை என்பது அன்பின் வெளிப்பாடு. இந்த காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த சிந்தனைகளுக்கு நாம் செல்லும் பொழுது முதலாவது சிந்தனை, சிலுவை என்பது தியாக வாழ்வின் அடையாளமாய் காணப்படுகிறது. ஒரு மனிதனுடைய தியாகம், இயேசுனுடைய தியாகம் தான் அடையாளமாய் காட்டப்பட்டது. அந்த தியாகம் தான் இந்த சிலுவையினுடைய அருளின் வெளிப்பாடாக முதலாவதாக நம்ம காட்டப்படுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும், சிலுவை மரணத்தை குறித்து அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார். தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் பேசுகின்றார். தியாகம், ஐயா, தியாக வாழ்வினுடைய அடிப்படை ஆதாரம் தான் இந்த சிலுவை. சிலுவை என்பது அன்பின் வெளிப்பாடு என்று சொன்னமே. அந்த அன்பின் வெளிப்பாடு என்ன? தியாகம். தன்னைத்தானே ஆண்டவர் ஒப்படைத்த இந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். பாவங்களை ஆழ்த்துகின்ற ஒரு நிலைமை, பாவங்களிலே மூழ்கி போகிற ஒரு நிலைமை. நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது அவர் அழுந்தி போனவராய் அந்த இடத்திலே இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு அரசன், ஒரு பெரிய அரசன் தன்னுடைய நாட்டை பிரித்து 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 பல கவர்னர்களுக்கு கொடுத்துட்டான், ஆளுநர் கொடுத்துட்டான். அந்த ஆளுநர்களும் கவனித்துக் கொண்டிருக்கலாம். அப்போது ஒரு ஆளுநர் திடீர் என்று அரசன் சொல்றான், நான் உங்களை செக் பண்ண போறேன். எல்லாரும் ரெடின்றாங்க. ஒரு அரசன் மாற்றம் தயக்கம், ஒரு கவர்னர் மாத்திரம் தயக்கம். அவன் ராத்திரி எல்லாம் கணக்கு எடுத்து பார்க்கறான், திருப்பி மாற்றி எழுதுறான், அப்படி எழுதுறான், புரட்டி எழுதுறான், அப்படி எழுதுறான். ஒண்ணுமே செய்ய முடியல. பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் விரயமாகப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் எவ்விதமாக ஈடு செய்வேன்? நாளை காலையிலே அரசன் செக் பண்ணும்போது நான் சிக்கிக்கொள்வேனே என்று ஏங்குகிறான், தவிக்கிறான், வேதனைப்படுகிறான். அந்த வேதனையோடு அவன் பேப்பர்ல எழுதுறான், இவ்வளவு பெரிய கடன்கள் இருக்குதே, இந்த கடன் சுமையை, இந்த பண சுமையை எவ்விதமாய் தீர்ப்பது என்ற ஒரு எழுதிட்டு அப்படியே தூங்கிடுறான். காலைக்கு வர வேண்டிய அரசன் விடியற் காலையே வந்து விடுகிறான். ஒவ்வொரு அரசர்களாக பார்த்து கொண்டு வரும்பொழுது இந்த அரசனையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை. இவனை போய் பார்த்தா தூங்கி கொண்டிருக்கிறான். இந்த அரசன் தூங்கி கொண்டிருக்கின்ற இந்த கவர்னர், இவருடைய கரங்களிலே ஒரு சின்ன தாள், எழுதப்பட்ட ஒரு தாள். அதை மெதுவாக எடுத்து பார்க்கிறார் அந்த ராஜா. பார்த்தா, எனக்காக யார் இந்த கடன்களை அடைப்பார்கள்? எனக்கு அருமையானவர்களே, நன்றாக சிந்திக்க வேண்டும். என் தேவனாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய பாரங்களை சுமப்பதற்காக ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த பாரத்தை, இந்த கடன் தொல்லையை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அவன் எழுதிவிட்டு சொன்னானே. அப்ப அந்த அரசர் எழுதுறாரு, இதை கொடுக்கின்றவர் நான், இதை கொடுத்து தீர்க்கின்றவர் நான் என்று எழுதிவிட்டு இனி தவறு செய்யாதே என்று சென்று விடுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் எவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம்? ஆண்டவருடைய தியாகத்தை உணர்ந்திருக்கிறோமா? இந்த அரசன் மீண்டுமாய் தியாகம் செய்கிறான். தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய பாரம்பரியத்தை, தன்னுடைய பணத்தை,
தன்னுடைய எல்லா காரியங்களையும் இவனுக்காய் கொடுக்கிறான். அவ்விதமாகவே இந்த சிலுவை என்பது அருளின் வெளிப்பாடு என்று பார்த்தோமே. இந்த சிலுவை முதலாவதாக நமக்கு கொடுக்கின்றது தியாக உள்ளத்தை கொடுக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அதற்கு முன்னதாகவே மீகா 7:11 படிங்க. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். இந்த அரசன் எவ்விதமாய் இறங்கினானோ அவ்விதமாய் ஆண்டவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஐயோ, எங்க போட்டு சமுத்திரத்தின் ஆழம் மீண்டும் வர முடியாதபடிக்கு. ஒரு இந்த குழந்தைகளுக்கு இடங்கள் அடித்தால் அவனுடைய கழுத்திலே இந்திரகளை காட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் போட்டுடும். ஏன்னா வரவே கூடாது மீண்டும். ஆகவே அதே நிலைமையில தான் இன்னைக்கு ஏராளமான சிறு குழந்தைகள் கற்பழிப்பும் பாலியல் பலாத்காரங்களும் அகில உலகத்திலே மாத்திரமல்ல தமிழ்நாட்டிலே மலிந்து காணப்படுகிறது. இந்த நிலைமைகளை மாற்ற வேண்டும் என்ற கருத்தோடு தான் அன்னைக்கே சொல்றார் ஆண்டவர், அப்படியே கழுத்திலே எந்திர கல்லை கட்டி தூக்கி தூர போட்டுறா. சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வர்றதுக்கு இடந்தாங்க, அவங்க தாயா. ஆனா இன்று சிறு பிள்ளைகளை துச்சமாய் மதிக்கின்ற, துணிகரமான தவறுகளை செய்கின்ற ஒரு இடமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே. இந்த நேரத்திலே தயவு செய்து சிறு பிள்ளைகளை அபிதமாய் பாவிக்காதீர்கள், பார்க்காதீர்கள். சிறு பிள்ளை நம்முடைய குழந்தைகள், அவரை அரவணைத்து செல்லுங்கள். ஆகவேதான் இந்த வசனத்தில் மிக அழகா சொல்றாரு, அவர் நம்மேல் இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களை, நம்முடைய தவறுகளை நம் மீதெல்லாம் ஆழத்தில் எரிந்து போடுவார். அப்ப ஆழத்தில கொண்டு போய் போட்டார்னா நமக்கு ஆண்டவர் தியாகத்தின் அடையாளமாக நமக்கு முன்மே நிற்கிறார். அவர் தியாகம் செய்தவர், தன் வாழ்க்கையே தியாகம் செய்தவர். அது மாத்திரமல்ல, ஏசாயா புத்தகத்தில் 53ஆம் அதிகாரம் 3:5 படிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாயிருந்தது. இவ்வளவும் அவருடைய வாழ்க்கையிலே இயற்படுகின்ற அனுபவங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவரை விட்டு நம்முடைய முகங்கள் மறைத்து இயேசுவை விட்டுட்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்ட அசிங்கமா இருக்கிறாரு, வேண்டாம் ஏசாமி வேணாம், அவருடைய தயவு வேணாம், அவருடைய தியாகம் வேணாம், அவருடைய மீட்பு வேணாம், அவருடைய ரட்சிப்பு வேணாம், அவருடைய விடுதலை வேண்டாம் என்று சொல்லி நாம ஒதுங்கி கொண்டோம். ஆனாலும் கூட என்ன பண்றாரு பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அவருடைய தவறினால காயப்படலையா, நாம செய்த மீறுதல்கள், அக்கிரமான சிந்தனையினாலே அவர் காயப்பட்டு, அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எலும்புகள் நொறுக்கப்பட்டது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் அவர் காயப்பட்டாரே. நூற்றுக்கணக்கான காயங்கள் உடலில், சரீரத்திலே, சாட்டையிலே அடித்த காயங்கள். இந்த காயங்களினாலே நாம் குணப்பட்டிருக்கிறோம். இதுதாங்க தியாகம். ஆகவே இந்த சிலுவை என்பது முதலாவதாக தியாகத்தின் அடையாளமாய் காணப்படுகிறது. ஆதியிலே தேவன் ஐயேதேன் தோட்டத்திலே ஆதாமை பார்த்து கேட்கிறாரு, நீ எங்கே இருக்கிறாய்? முதல் கேள்வி வேதத்திலே ஸ்டார்ட் பண்ற கேள்வி அதான், நீ எங்கே இருக்கிறாய்? அதே கேள்விதான் காயினை கேட்கிறார், உன் தகவதனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். ஆனாலும் கூட இப்படிப்பட்ட தவறுகளை செய்த, மீறல்களை செய்த, அக்கிரமங்கள் செய்த நம் மீது நிபந்தனையற்ற அன்பினை அவர் செலுத்தினார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவருடைய அன்பை ருசி பார்த்தவர்களாய், அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய், அவருடைய தியாகத்தை நாம் உணர்ந்து பார்ப்போம். எல்லாம் எனக்காக, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே பாடல் பாடுகிறோமே. எல்லாம் இயேசுவே என்று சொன்னால் என் தழும்புகள், என் பாவங்கள், என் அக்கிரமங்கள், என் நிந்தைகள், என்னுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் ஆண்டவர் அகற்றினார் என்ற நிச்சயத்தோடு தான் அந்த பாடலை பாட வேண்டும். ஆகவே சிலுவை என்பது முதலாவதாக தியாகத்தின் அடையாளமாய் நமக்கு முன்னதாக இருக்கிறது. அன்பின் வெளிப்பாடு என்று பார்த்தோமே, மீட்பின் வெளிப்பாடு என்று பார்த்தோமே. இந்த சிலுவை முதலாவதாக தியாகத்தின் அடையாளமாய் எனக்கு முன்னதாக இருக்கிறது. இரண்டாவதாக இந்த சிலுவை எனக்கு முன்னே அருளின் அடையாளமாய் காணப்படுகிறது. அருளின் வெளிப்பாடு, மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18 படிங்க. மார்க்கு 10, 18, 19.
அதற்கு இயேசு நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். ஆமாங்க, ஒருத்தன் போயிட்டு திடீர்னு சொல்றான், நல்ல போதகரே நீ என்னை நல்லவன் என்று சொல்வதற்கு தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவன் no one is good in the world without except Jesus, except God. கடவுளை தவிர யாருமே நீதிமான்கள் அல்ல. ஐயோ அவர் பரிசுத்தவான் போறாரு, இவர் சுத்தவான் போறாரு, இவர் உண்மையான போறாரு, இல்லைங்க. எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போறோம். வேதம் சொல்லுகிறது all are sinned against God. எல்லாருமே கடவுளுக்கு முன்னதாக நாம் பாவம் செய்திருக்கிறோம். படிங்க மறுபடியும். நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. நீ என்னை நல்லவன் என்று சொல்வான். ஏன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. 19 படிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே தகுதி, நித்திய வாழ்வை பெறுகின்ற தகுதிகளை சொல்லுகிறார். அவருடைய அருளை பெறுகின்ற தகுதியை சொல்லுகிறார். அவருடைய கருணையை பெறுகின்ற தகுதியை சொல்லுகிறார். இந்த சிலுவை என்பது கர்த்தருடைய அருளின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது, அருளின் அடையாளமாய் காணப்படுகிறது. 21 வசனம் படிங்க. இயேசு அவனை பார்த்த உடனே அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று. இயேசு அந்த நிக்கோதேமு என்று சொல்லுகிறாங்க. சில இடத்துல ஒரு அதிகாரி வந்தான், பணக்காரன் வந்தான்னு சொல்றாங்க. அவன் பார்த்து சொல்றான், ஆண்டவரே நித்திய ஜீவனை அழியாத காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, நான் எவ்விதமா என்று சொல்லும் பொழுது இந்த ஆண்டவர் சொல்றாரு, இப்படி செய்யணும், தகப்பனின் தாயின் கனவு எல்லாம் சொல்லியே வராரு. அப்ப இவன் சொல்றான், ஆல்ரைட் நான் சிறு வயது முதல் எல்லாத்தையும் கடைபிடித்துக்குவேன். அப்ப சொல்ற கடைசியா, அப்படியானால் உன் சொத்துக்களை விட்டு ஏழைகளுக்கு தர்மம் செய். எனக்கு அருமையானவர்களே, நாம் செய்கிறோமா நம்முடைய வாழ்க்கையிலே? நமக்கென்று சேர்த்து வைத்துக் கொள்கிறோம். பரம்பரையாக பல்வேறு தலைமுறைகள் வாழ வேண்டும் என்ற, சுபிட்சமாய் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் என்னமோ இங்கே உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும், அவன் என்னமோ நம்மளே இருக்கிற மாதிரியும், அவன் சோம்பேறி மாதிரியும், நம்ம அவனுக்காக சொத்துக்களை சேர்த்து இந்த சொத்தை நம்முடைய மரணத்துக்கு பிறகு நமக்கு பிறகு 10 தலைமுறையான பிறகு கூட இந்த சொத்துக்கள் இருக்கின்ற அளவிற்கு சேர்த்து வைத்திருக்கிறோமே, லாபம் என்ன? எனக்கு அருமையானவர்களே, ஆனால் அங்க பாருங்க, அங்க வழியில உட்கார்ந்து ஒரு தாவீதின் குமாரனே, பத்திமை என்று சொல்கின்ற அந்த குருடன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஏன்னா உங்களால தான் ஐயா, தாவீதால் தான் நாங்க இந்த நிலைமைக்கு வந்தோம். எங்க ஊரை விட்டு துரத்திட்டாங்க, எங்களை வெளியே துரத்திட்டாங்க. தாவீது தான் எங்களை துரத்திட்டான். ஆதியிலேயே அந்த துரத்தல் இன்னுமாய் இருக்கிறது. எங்களை யாரும் நேசிக்கிறது இல்லை, எங்கள் மீது அன்பு பாராட்டுறதில்லை, எங்களுக்கு தயவு காட்டுறதில்லை, எங்களுக்கு அருள் காட்டுறதில்லை. ஆகவே நீங்க எங்களுக்கு அருள் காட்டுங்கள். சங்கீத புத்தகத்தில் 72 அதிகாரம் 12 வசனம் படிங்க. கூப்பிடுகிற எளியவனையும் பாருங்க, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அருள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எவ்விதமா இருக்கிறது. கூப்பிடுகின்ற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். எனக்கு அருமையானவர்களே, யார் அவரை நோக்கி அழைத்தாலும், அழைத்த குரலுக்கு வருகிறேன் என்று சொல்கின்ற ஒரே ஒரு தேவன் உண்டு என்று சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர்தான் அருளின் அடையாளமாய் சிலுவையை தொங்குகிறார். மீட்பின் அடையாளமாய், தியாகத்தின் அடையாளமாய் சிலுவையை தொங்குகிறார். என் ஆண்டவர் தான் அந்த சிலுவை என்பது அருளாளரை ஏந்தி கொண்டிருக்கிற சிலுவை. ஆகவே அந்த சிலுவையை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கூட கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் நாம் அழைக்கும் பொழுது தூர போயிட்டு பார்க்காதவரை போல அல்ல, பார்க்கின்ற கடவுளாய், நம்மை நேசிக்கின்ற கடவுளாய், நம்மோடு உறவாடுகின்ற கடவுளாய் ஆண்டவர் இருக்கின்றார் என்றுதான் அங்கே சொல்கிறார். யாத்திராகமம் புத்தகத்திலே 34 அதிகாரம் 6 வசனம் படிங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும். திஸ் இஸ் த பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் எ காட். கடவுளுடைய அதி சிறந்த ஒரு அடையாளம் என்ன? முதலாவது தியாகம். அவருடைய தியாகத்தின் காரணத்தினாலே, தியாகத்தின் அடிப்படையினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். 2வது அவர் கொடுக்கின்ற அருள் படிங்க. மகாதயவும் சத்தியமும் உள்ள தேவன். என் தேவனாகிய கர்த்தர் கோபிப்பதற்கு தாமதிக்கிறார், கோபம் படுவதற்கு தாமதிக்கிறார். ஆனால்
ரட்சிப்பு என்ற நமக்கு விடுதலை கொடுக்கின்றவருக்கு மன்னிக்கிறதற்கு மிக சீக்கிரத்திலே உதவி செய்கிறார். கோபப்படவே மாட்டார் என் தாயவன். ஆகவே தான் அந்த அருள் ஆசீர்வாதம், அந்த கிருபை நமக்கு தேவை என்று சொல்லுகிறார். சகையிடத்தில் வருகிறார், வந்து கொண்டே இருக்கிறார், சாலையில் வந்து கொண்டே இருக்கிறார். சகையை பார்ப்பதற்காக மரத்தில் ஏறிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். நின்றுட்ட உடனே சகையவே இறங்கி வா. அவன் இறங்கி வந்தன்னு சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் கூட ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பாதியிலேயே கர்த்தரை சந்தித்துக் கொண்டிருக்கிற நாம், ஆண்டவரோடு வந்து கொண்டிருக்கிற நாம் இப்பொழுது நிறுத்தும். ஆண்டவரே, என் ஆஸ்தியில் எல்லாத்தையும் கொடுக்கிறேன், தான தர்மம் செய்கிறேன். அந்த நிக்கோதேமை போல அல்ல, சகையை போல நான் தானம் தர்மம் செய்து என் வாழ்க்கையை நான் உமக்காக அர்ப்பணிக்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தம்முடைய அருளை அதிகமாய் கொடுக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, மன்னிக்கின்ற சிந்தனை என் ஆண்டவரத்திலே உண்டு. ஆகவே ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, அநியாயங்களை மாத்திரமல்ல, அக்கிரமான சிந்தனை மாத்திரமல்ல, நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் என்று சொல்லி மனப்பாடமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, செய்து கொண்டே இருக்கிறோமே, அந்த தவறுகளை கூட என் தேவனாய் கர்த்தர் மன்னிப்பார், விடுதலை தருள்வார். அவர் அருளின் அடையாளமாய் சிலுவையிலே தொங்குகிறார். சிலுவை என்பது தியாகத்தின் அடையாளமாய் காட்டப்படுகிறது. சிலுவை என்பது அருளின் அடையாளமாய், மீட்பின் அடையாளமாய் காட்டப்படுகின்றது. பார்த்து சிந்திக்கிறோம். அதே மத்திய சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால், தயவுள்ளவனாய் இருக்கிறபடியினாலே நீ வன்கண்ணனாய் இருக்கலாம். நான் எப்படியா எல்லாருக்கும் கொடுக்கிறேன், எல்லாருக்கும் ரட்சிப்படை வைக்கிறேன், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறேன், எல்லாரோட சமாதானமா இருக்கிறேன், எல்லாரோட நிம்மதியா இருக்கிறேன், யாரோடத்தையும் சண்டை போட்டுக் கொண்டில்லையே, நீ ஏன் வன்கண்ணனாய் இருக்கிறாய்? என்னை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறாயே, என் பெயரை சூடிக்கொண்டேன் என்று சொல்கிறாயே, எனக்காக ஞானஸ்நானம் எடுத்து சொல்கிறாயே, அநேக மக்களுக்கு நான் தீர்ப்பு வழங்குகிறேன் என்று சொல்கிறாயே, அநேக மக்களோடு உலாவுகிறேன் என்று சொல்கிறாயே, அநேக மக்கள் என்னுடைய மக்களாக இருக்கிறேன் சொல்லி இந்த உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறோமே. எனக்கு அருமையானவர்களே, நான் எவ்விதமாய் தயால சிந்தை உடையவனாய் இருக்கிறேனோ, மீட்பின் அடையாளமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறேனோ, அவ்விதமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே வன்கண்ணனாயிராதீர்கள். பொறாமையோடு காரியங்களை, தீமையோடைய காரியங்களை, அநியாயத்தோடைய காரியங்களை செய்யாதீர்கள். மிக அழகாக ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய மீட்பை உணர்ந்துகின்ற நாம், மீட்பின் அடையாளத்தை கண்டிருக்கிற நாம், தியாகத்தை உணர்ந்த நாம், தியாகத்தின் அடையாளத்தை கண்ட நாம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய தியாகத்தை ஏற்றுக்கொள்வதோடு மாத்திரமல்ல, நாம் தியாகிகளாய் மாறுவோம். அவ்விதமாகவே ஆண்டவருடைய அருளை அங்கீகரித்தவர்களாக மாத்திரமல்ல, அந்த அருளின் வெளிப்பாட்டை மீண்டுமாய் நமக்கு அநேகருக்கு போட்டு காண்போம். மூன்றாவதாக ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். இந்த சிலுவை என்பது மறுவாழ்வினுடைய மறுசீரமைப்பின் அடையாளமாய் காணப்படுகிறது. முதலாவதாக தியாகத்தின் அடையாளமாய் சிலுவையை பார்த்தோம். இரண்டாவதாக அருளின் அடையாளமாக சிலுவையை பார்த்தோம். மூன்றாவதாக மறு சீரமைப்பின் அடையாளமாக இந்த சிலுவையை பார்க்கிறோம். எபேசியர் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனங்களை நாம் வாசிப்போம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தார். என்ன அழகா சொல்லிட்டா பாருங்க ஐயா. ஏழை பணக்காரன் உலகத்தில் ஏராளமா இருக்கிறாங்களே, ஏழைகள் அதிகமா இருக்கிறாங்க, பணக்காரர்கள் குறைவா இருக்கிறாங்களே. இந்த இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக எல்லாரும் வாங்க. அப்போ சில காலத்துல எல்லாத்தையும் பங்கு போட்டு சாப்பிட்டாங்க, எல்லாத்தையும் பொதுவாக வச்சு அனுபவித்தாங்க. அந்த அனுபவமும் அந்த ஆற்றலும் அந்த கிருபையும் இப்போ வேணும். அதுதாங்க திரு இறைவனுடைய அருள் ஆசீர்வாதம். அதுதான் சொல்றாரு, படிங்க. இரு திறத்தாரை ஒன்றாக்கி தேவனுக்கு ஒப்புரவாக்கினார், தேவனுக்குள் சமாதானப்படுத்தி ஒன்றாக மாற்றினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும், நாங்க எங்களை ஆண்டவர் பார்க்கவே மாட்டாரு, எங்களை ஆண்டவர் வந்து ரட்சிக்கவே மாட்டாரு, எங்களுக்கு விடுதலை கொடுக்கவே மாட்டாரு, எங்களுக்கு அவருடைய அருளின் அடையாளத்தை காட்டவே மாட்டாரு, அன்பின் வெளிப்பாட்டை காட்டவே மாட்டாரு, தியாகம் இல்லை இப்படி சொல்லி ஆண்டவர் விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிற நமக்கு, தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக பிரகாரமாக இன்று ஆலயங்களிலே, திருச்சபைகளிலே அதிகமாய் ஆயரிடத்திலே, குருவானிடத்திலே, ஊழியரிடத்திலே, மக்களிடத்திலே உறவாடுகிறது யாருன்னா பணக்காரர்கள் தான். அவங்க பணம் மிகுதியினாலே, செல்வாக்கு மிகுதியினாலே
செல்வாக்கு அதிகம் அடைந்ததாக ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த காரியத்திற்காக நாங்களும் ஏமாந்து கொண்டிருக்கிறோம், ஊழியர்களும். ஆனால் சொல்றார் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, படிங்க அந்த வசனத்தை. தூரமா இருந்த உங்களுக்கும் சமீபமா இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக யாரையும் பிரித்து போறதுக்கு, யாரையும் வேற்று போறதுக்கு ஆண்டவர் வரல. ரெண்டு பேரையும் ஒன்னாக்கி சுவிசேஷத்தை என்ன பண்றார்களா, அறிவிப்பதற்காக, மீட்பினை அடிப்படைப்பதற்காக, மறுபரிசீலனை, மறுசீரமைப்பு, நம்முடைய வாழ்க்கையை மறுசீரமைக்கிறார். புறையோடி போயிருக்கின்ற தீமைகள், புறையோடி போய் கொண்டிருக்கின்ற அக்கிரமமான சிந்தனைகள், நான் தான் பெரியவன் என்கிற திருச்சபையை, நான் தான் உயர்ந்தவன் என்கிற லட்சணங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சீரமைக்க முடியாத பாவங்களாய், தவறுகளாய், மீறுதல்களாய் இருக்கிறதே. இவைகளை எல்லாம் மறுசீரமைக்கின்றார் என் ஆண்டவர், மறுபடியும் சீரமைக்கின்றார். சீரமைத்து ஆண்டவர் மாண்பை கொடுக்கின்றார். யோபின் புஸ்தகத்திலே 42ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அதுல 10ஆம் வசனம் மட்டும் படிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்மை ஆண்டவர் மறுபரிசீலனை செய்கிறார் என்று சொன்னால் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். மறுபரிசீலனை, நாம் ஆல்ரெடி we are in the jail, we are in the prison. ஆகவே இதை நம்மை நீக்கி மறுபரிசீலனை செய்து நம்ம விடுவிக்கிறார். படிங்க. யோபு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம். விடுவித்ததினாலே அவனுக்கு என்ன லாபம் கிடைச்சது பாருங்க. முன்னிருந்த எல்லாவற்றை காட்டிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தார். மறுசீரமைக்கின்ற பணி என் ஆண்டவர் மறுசீரமைக்கிறார்னா உடையதெல்லாம் எடுத்து போயிட்டு எங்கன்னா போட்டுறது இல்லை. உனக்குரியதை உனக்கு, பிறருக்குரியதை பிறருக்கு கொடுக்க என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சிலுவை மறுசீரமைக்கும் கருவியாய், அடையாளமாய் காட்டப்படுகிறது. முதலாவதாக சிலுவை தியாகத்தின் அடையாளமாய் எனக்கு முன்பே நிற்கிறது. இரண்டாவது சிலுவை மீட்பின் அடையாளமாக, அருளின் அடையாளமாக, தயவின் அடையாளமாக எனக்கு முன்னே நிற்கிறது. மூன்றாவது, இந்த சிலுவை எனக்கு என்னுடைய வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்வதற்காய் கற்றுக் கொடுக்கிறது. அதே யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிங்க. அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார். கூடாதுங்களா? கண்டிப்பா முடியும். என் ஆண்டவருடைய கிருபை, என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை, என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை. என்ன கருமையான தேவ ஜனமே, என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதனால போய் லாசருடைய கல்லறையில் நின்று, லாசருவே எழுந்து வா என்று கண்ணீரோட சொன்னவர், அவன் எழுந்து வந்தானே. அவரால் எல்லாம் முடியும். ஆகவே அதான் மறுசீரமைக்க நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்படைப்போம். சிலுவை என்பது நேசத்தை வெளிப்படுத்துகின்ற, பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகின்ற, அன்பை வெளிப்படுத்துகின்ற, மீட்பை வெளிப்படுத்துகின்ற அடையாளமாய் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த சிலுவையை பற்றி தியானிக்கின்ற நாம், சிலுவை என்பது மீட்பின் அடையாளமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம், அருளின் வெளிப்பாடாக இந்த சிலுவை என்னுடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம், எது மீட்பு என்பதை உணர்ந்து, எது அருள் என்பதை உணர்ந்து, எது தியாகம் என்பதை உணர்ந்து, எது மறுசீரமைப்பு என்பதை உணர்ந்து வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. தேவ திருவுள சித்தம் ஆண்டவரே, இன்றைய நாளிலே ஆண்டவரே அன்பின் வெளிப்பாடாக, மீட்பின் வெளிப்பாடாக சிலுவையை நாம் சிந்தித்தோமே. இந்த சிலுவை தியானம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைந்து காணப்பட கிருபை தாரும். போலியான தியானம் அல்ல ஆண்டவரே, ஞானஸ்தானத்தை கொடுத்து விட்டு ஓடி வந்துகிற ஞானம் அல்ல, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்துகின்ற கிருபை எங்களுக்கு தாரும். தியாக உணர்வை இந்த சிலுவை எங்களுக்கு காட்டுகிறது சாமி. மீட்பின் அடையாளத்தை இந்த சிலுவை எங்களுக்கு காட்டுகிறது. வாழ்க்கையிலே மறுசீரமைப்புகின்ற நிலைமையை வெளிப்படுத்துகின்றது. இவ்விதமாய் நீர்தாமே கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். செய்தி கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் என் தேவன் ஆசீர்வதியும். விசேஷமாய் இந்த நாள் செய்தியை கேட்டு இதன்படி செய்ய நினைத்து கொண்டிருக்கிற, தீர்மானித்திருக்கின்ற எல்லா மக்களையும் அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவ கிருபை இருக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும். விசேஷமாக நாங்கள் அனுசரிக்க போகின்ற குருத்தோழி பவனிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் காட்சியை காணப்போகின்ற பெரிய வெளி தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு உயிர்த்தெழுதலை காணப்போகின்ற பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவ கிருபை இந்த நாட்களை காண எங்கள் கிருபை தாரும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரையும் அர்ப்பணம் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்தல், தெய்வீக சமாதானம் நம் யாவரோடும் செய்தி கேட்டாத்தின் நல்ல உள்ள நிலைத்திருந்த நிம்மதி ஆசீர்வாதத்தை என்றென்று கட்டளிடுவதாக. ஆமீன், ஆமீன். God bless you.